ஈக்குவாலிட்டிலாம் பேசுகிறோம்ல. ஆனால் இந்த ஈக்குவாலிட்டி ஃபஸ்ட்டு எங்கேருந்து தெரியுமா ஸ்டார்ட் ஆகணும்? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆம்பளை பொம்பளை. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஒரு மாதிரி, ஒரு ஆம்பளை பையன் பிறந்துட்டா ஒரு மாதிரி, ரொம்ப கெத்தா. ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க ஆம்பளை பசங்க பெற்றவங்களுக்குலாம். எங்கே வேணால் போட்டோம், எப்படி வேணால் விளையாட்டோம், எந்த நேரத்துக்கு வேணால் வெளியில் போட்டோம், எந்த நேரத்துக்கு வேணால் வரட்டும், அவன் நினச்சபடி இருக்கட்டும். பொம்பளை பசங்களை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஆம்பளை பையனையும் வளர்க்கணும். அவனுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அவனோட கேரக்டர் ரொம்ப முக்கியம் இந்த சொசைட்டியில். ஒரு ஆம்பளை பையனோட கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதை ஒரு அப்பாவும் சொல்லி தந்து வளர்க்கணும். ஒரு குழந்தைய பார்த்தா கூட சில பேருக்கு என்னமோ தோணி, அதாவது அதை கொலை வரைக்கும் போயிடுது. இப்போல்லாம் அவனுக்கு முடிவு பண்ணிடுறாங்க, என் கண்ணில் பட்டாச்சு அவ்வளோதான், இனிமேல் நான் அனுபவிச்சு அதை சாவடிச்சிருவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா ஒவ்வொரு பொண்ணோட அம்மாக்கும். நம்ம குழந்தைய நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும், வேறு வழியே கிடையாது. எனி கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிஎம் உட்காந்து உங்கள் தெருவில் டார்ச் அடிச்சு யார் என்ன தப்பு பண்ணுறான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை ஐஜி டிஜின்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. 2 விஷயம். ஒன்று, நம்ம குழந்தைய நம்ம தான் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணும். 2வது, லா. மரண தண்டனை தான் ஒரே வழி. சும்மாலாம் சாதாரணமாக சாவடிச்சிடக்கூடாது. அரேப்லலாம் ரொம்ப கொடூரமாக சாவடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சில நியூஸ்லாம் சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சாவடிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப ஒரு சனாதன தர்மத்தில் ரொம்ப அப்படியே சாஃப்டாக சட்டிலாக ஐயோ அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசங்களை நம்ம சேஃப் கார்ட் பண்ண முடியாது. மரண தண்டனை மட்டும்தான். போதையில் இருந்தாலும் சரி, பைத்தியக்காரன் இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, மரண தண்டனை மட்டும்தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வாங்க. கை வைக்க பயப்படுவான். அதாவது கை வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வருது. எங்கேருந்து வருது? வளர்க்குற அம்மா அப்பாவை சொல்லணும். இஷ்டத்துக்கு பொறுக்கித்தனமாக ஒரு பசங்களை வளர்க்குறவங்க பார்த்தீங்களா? ஒரு பொம்பளைனா எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும்னு பேசுகிறீங்களா? ஒரு குழந்தை என்னங்க பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சு? நான் நேற்றுக்கு ஒரு டெத்தில் இருக்கேன். என்னோடய தாத்தாவோட டெத்தில் என் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி என்னோட அந்த துயரத்தை தாண்டி நான் என்னோடய குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களா, கூட்டத்தில் எங்கே என் கண்ணில் எதிரில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் இந்த காலம் இருக்குது. ஆம்பளை பசங்களை வளர்க்குறவங்க தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு ஒரு சிஸ்டராக, ஒரு அம்மா மாதிரி, ஒரு காடஸாக பார்க்குறதுக்கு, ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. கேர்ள்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான்